ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போய் கோயிலுக்கு போனோம், குளத்துக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸோட விளாண்ட, வயலுக்கு போனோம். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு அதை போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரித்திக் ஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், நேற்று வந்து அப்பாவுக்கு ரெக்கார்டிங் இருந்ததுனால போனோம். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அப்பாவுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வந்து பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட் தான். நஸ்ரீன் அக்கா கொடுத்துச்சுன்னு சொல்லு. நஸ்ரீன் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. நஸ்ரீன், தேங்க்யூ ஸோ மச். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா இப்படி ஒரு ஃபோட்டோ இதுவரையும் பண்ணதே இல்லை. என்னோட ஃபோட்டோ எடுத்து நான் இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணதே இல்லை என் லைஃப்பில். இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், புதுசு. தேங்க்யூ ஸோ மச் நஸ்ரீன். நஸ்ரீன் எழுதியிருக்கா அவ பேர், ஒரு சார் காட்டும். என் செல்லத்தோட பை ஆர்ஜே நஸ்ரீன் 2024 பேட்ச். அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். தேங்க்யூ ஸோ மச் நஸ்ரீன். தேங்க்யூ நஸ்ரீன் அக்கா சொல்லு. நீ சொல்லு. தேங்க்யூ நஸ்ரீன் அக்கா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து இதான். இது வந்து ஸ்வீட்டு, நல்லா தெரியுது. நாங்க ஓபன் பண்ணல. என்ன ஸ்வீட்டு இது? ஏதோ பார்க்கிறதுக்கு அல்வா மாதிரி இருக்கா? ஆமாப்பா, அல்வா தான். இது வந்து ஆஷா அக்கா கொடுத்தது. தேங்க்யூ ஆஷா அக்கா. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு. அல்வாலே வந்து இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அல்வா. அது ரொம்ப காசு. இது வந்து அம்சா ஆண்டி கொடுத்தது. தேங்க்யூ அம்சா ஆண்டி. டீத்தூள் அவங்க வந்து வால்பாறையிலேருந்து வந்திருக்காங்க. டீத்தூள் அதெல்லாம் பிரிக்காத. டீத்தூள் தானே அது, ஒரிஜினல் டீத்தூள் அது. தேங்க்யூ அம்சா மேடம். அப்படியே கட் பண்ணா சம லைஃப். ஊருக்கு போயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரித்திக் ஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கடா புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கோம் கைஸ். அப்புறம் வந்து மீன் வாங்கியிருந்தோம். இப்போ அம்மா அலசிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அன்னக்கூடையிலே வீடு கட்டியிருக்கோம். இங்கே நிறைய பாம்பு இருக்கும். ஆனால் அம்மா பக்கத்தில் தான் வீடு கட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே 2 கம்பு வந்து பாம்பு வந்து வரக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். அப்புறம் தான் இது அண்ணா கூட வீடு. இதில் நாங்கள் 2 பேர் உட்காந்துப்போம். எதுக்கும் சேஃப்டிக்கு 2 ஆயுதம் எதுக்குது. இது திடீர்னு பாம்பு இதையும் தாண்டி வந்துச்சுன்னா மண்டையை உடைக்கிறலாம். பாம்பு இருக்குது நிறையா கிராமங்கிறதுனால, அதனால இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? வீட்டில் விளையாண்டுருக்கோம். அதான் வீடா? கொடை வீடு செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் கோயிலில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூச்சி வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்பா தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. நிறைய பேருக்கு சிட்டியில் தெரியல, கிராமத்தில் தான் தெரியுது. நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி கோயில் திருவிழாக்கும் நாங்கள் போகல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து கோயில் டூர் போகிறோம். அப்புறம் என்னெல்லாம் சாமி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து அபிஷேகமும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஆத்தா, தாத்தா, அம்மா, அப்பா நாங்கள் எல்லாருமே கோயில் போனோம். கோயிலுக்கு போவோம். என்ன விஷயம்? அபிஷேகம் இல்லை, மாரியம்மா கோயில். மாரியம்மன் கோயில். இதான் எங்க ஊர் மாரியம்மா கோயில், வடிவழகி அம்மன் கோயில். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முச்சாண்டி தெருக்கள்லாம் இப்படிதான் இருக்கும். நீ வா நாளைக்கு. இதான் மாரியம்மன் கோயில் என்ட்ரன்ஸ். இது எங்க ஊரு கலுவுடியான் சாமி, ரொம்ப பவர்ஃபுல்லானது.
சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் பார்த்து நாய் குலைக்குது, எல்லாம் சொறி பிடிச்ச நாய் வேற. நேற்று என் நாய் வந்தது கைஸ், டாமி நேற்று வந்தது. நான் 4 பிஸ்கெட் போட்டேன், அதை வீடியோ எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு தர காத்தவராயன் ஐயாவே. என்னதான் எங்கள் ஊர் சாமியெல்லாம் வந்து கம்பீரமாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் பயம் வராது, பக்தி தான் வரும். அடுத்த கேட்டு தர முடிடுறேன். இந்த சாமி பேர் வந்து பெரியாச்சி. இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான். ஸ்ரீ பெரியாச்சி விநாயகர் கோயில். எங்க முருகன் வள்ளி தெய்வானை. இது வந்து சாமி ஏத்திட்டு போற வண்டி. இதான் ஊர் உலகம்லாம் வரும். எங்க ஊர்ல உள்ள சில பேர் நீங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கீங்களா, அவங்கெல்லாம் வந்து சாமியை கும்பிட்டுக்கோங்க. இப்பதான் சமீபத்தில் வந்து திருவிழா நடந்தது. நிறைய கடவுள்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சீலிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்காங்க, பெரிய விஷயம் இல்ல கைஸ். இதான் எங்க ஊர் மாரியம்மன். அம்மா தாயை எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. கஷ்டப்பட்டு அழகான சேலையெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த தொட்டியில வந்து கையில தொங்க வைக்கிறாங்க. கை உடஞ்சு போயிடும். யாரும் இந்த மாதிரி தொங்க விடாதீங்க. அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்துருச்சு. எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அத்தை வந்து பலாப்பழம் கொடுத்துருக்காங்க. வாங்க வெட்டி திங்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. எங்க சின்னத்தை வந்து பலாப்பழம் வாங்கி கொடுத்துருக்காங்க. செம்ம டேஸ்டா இருந்தது. தேங்க்ஸ் சின்னத்தை. நீங்க பாயாசம் செஞ்சு கொடுத்த மாதிரி செம்ம டேஸ்டா இருந்தது. பாயாசமும் சூப்பரா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அத்தை கொடுத்துருக்காங்க. வாங்க வெட்டி பார்க்கலாம். பால் தானே இது. பால் உனக்கு பிடிக்குமா? உங்க பேரு? என் பேர் நீலமேகன். 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 உங்களுக்கு சொந்த ஊர் ராமநாதபுரமா?
சரி, இது சொந்த ஆடா இல்லை? சொந்த ஆடு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 100 ஆடு. ஆ 100 ஆடு. 100 ஆடு. ஆ ஆ இந்த ஆயுர்வேதம் கொண்டு ஆயுர்வேதம் எல்லா ஆயுர்வேதம் ஒருத்தருண்டு ஆ ஆ ஆ யாரும் கேட்கல போகிறதில்ல. ஆ திட்டமணி போனால் 2 ஊசி போட்டுருக்காங்க. இப்போ போனாலும் ஊசி போட்டால் சரியாயிடும். ஊசி போடுறதுனால வலி மாத்திரைனா இந்த ஊசி போடுறது வந்து இந்த வலி உடம்பு வலி இதெல்லாம் கேட்கும். ஆ ஆ ஆ மாத்திரை வந்து ஒரு வலிக்கு தான் தேவைப்படுது. ஓ இது ஓதாந்திக்கு மாத்திரை ஆ ஊசி போடுறதா கால் வலி இடுப்பு வலியெல்லாம் நிற்கும். கேட்க வேண்டியதானே ஊசி போட சொல்லி? இதுக்கு என்ன ஆ டாக்டர் சரி பண்ணி நிற்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லலைன்னா ஆ வாங்கிட்டு வருது மாத்திரை மாட்டேன் மாத்திரை ஆ ஆ அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். இங்கே வந்து என்னப்பா ஆமாம், இங்கே ஒரு 10 நாளாச்சு வந்து. இங்கே என்ன குடி ஆமாம் ஆமாம், அதில் போன மாதிரி இல்லை. போகணும் போகணும் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இது யாருன்னு பாக்குறீங்களா? புதுசா என் ஃப்ரெண்டு gift கொடுக்குறியா அவனுக்கு? குர்ராச்சல்லாம் பேர் சண்டிகா. ஃபர்ஸ்ட் gift எனக்கா? கவருக்கு மேல கவரா இருக்கே. சூப்பர் என்னது? யூனிகார்ன். ஓகே தேங்க்யூ சொல்ல. தேங்க்யூ. அடுத்து ஓடுதா? இதுல இப்படி இருக்கு. போவோம். அப்பா இது ஓம் கொடுத்துருவோமா? இதான் ஓம் கரெக்டா இருக்கும். ஆ ஆ இதுதான் கரெக்டா. ஓம் தான் ஓகே. முன்னுக்கு ஓம் இதான் கரெக்டா இருக்கு. ஆ இதான் கரெக்டா இருக்கு. திரும்ப போவோமே. இது எனக்கு கரெக்டா இருக்கு. ஏய் செமையா இருக்குடா சண்மிகா அக்கா. சண்மிகா என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு. அழகான செல்லக்குட்டி இது. அறிவு தங்கம். கை கொடுங்க, 3 பேர் கை கொடுத்துக்கிடுங்க. சூப்பர் சூப்பர். என்னோட கிறிஸ்டியன். கிருஷ்ணன்டா. இது இது யூனிகார்ன். சண்முகாவுக்கு நீ என்ன கொடுக்க போற கிஃப்ட்? கொடுத்தாச்சு. ஓமுக்கு தனி கொடை வருங்க. புள்ளைய விளையாட்டு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஓம விளையாட்டுக்கு சேர்த்துக்கலன்னு கோவமா இருந்தா, அப்புறம் நாங்க வந்து விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் ஜாலியா இருந்தாங்க. கொடை விடாது. சரி, பிள்ளைய சேர்த்துக்க. போங்க போங்க, பிள்ளைய விளையாடுங்க. போங்க, ஓம் சேர்த்துக்க. அவனுக்கு தனி வீடா? எங்க 2 பேருக்கும் ஒரே வீடு. ஆ அவனுக்கு தனி வீடு. ஆ இதுவே போதும். ஆ ஏண்டா அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு நீ ஆக்கிரமிச்சிட்டியா வீட்டை? ஆ யார் வீடு இது? எத்தனை வீடு உனக்கு? நான் வந்து தாத்தாவாட்ட நடிச்சு காட்டினேன். தம்பியும் தாத்தா மாதிரியே நடிச்சு காட்டினான். தாத்தா ஆயிட்டாரா? அடுத்து ஓம். சார் ஓகே. என்னடி இது? என்ன யார் இது? தாத்தாவா? இங்கே வாங்க, இங்கே வாங்க, இந்த பக்கம். என்ன தாத்தா? ஆ ஆ ஏப்பா, தாத்தா என்ன கம்புக்கு கீழே இருக்காரு? அம்மா, அவன் தாத்தாவை நடிக்கிறானா கம்புடிக்கிட்டு. திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. தாத்தா எங்கே போகணும் தாத்தா நீங்கள்? ஆ யார் வீட்டுக்கு போகணும்? போ, சரி, போயிட்டோம் போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா நீச்சல் அடிப்பேன். தம்பி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 வருஷத்தில் அநேகமாக கற்றுப்பான்னு நினைக்கிறேன். அப்பா எனக்கு அது வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க நீச்சல்
நீச்சல் அடிக்க. இப்போ தம்பிக்கும் ட்ரைனிங் கொடுக்குறான். அவனும் 2 வருஷத்துல நீச்சல் அடிப்பான். நான் சோப் போட்டது சரியில்லைன்னா அப்பா சோப் போட்டாங்க. ஓம தண்ணியில முழுந்தி எடுப்பாங்க பாருங்க. இப்படி எல்லாம் குளிச்சாதான் வந்து பயம் போகும். அப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீச்சல் கத்துக்கலாம். இப்பதான் தம்பியை வந்து தண்ணிக்குள்ள முழுந்த வைக்க போறோம் பாருங்க. இப்பெல்லாம் தம்பி வந்து தண்ணிக்கு பயப்படுறது இல்லை. போன வருஷம் பயந்தா இந்த வருஷம் பயப்படல. நாங்க வந்து சென்னை வந்துட்டோம். அப்புறம் மீரா சித்தி கல்யாணத்துக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம். தம்பி இந்த கண்ணாடியில எப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சித்தி கல்யாணத்துக்கு போகிறதுக்காக வாங்கினதா? வேற லெவலில் இருக்க. அட்டேங்கப்பா. இவங்க தான் எங்க மீரா சித்தி. அப்புறம் புதுசா வந்திருக்க மாப்பிள்ளை சித்தப்பா. இவங்க கல்யாணத்துல தான் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்.